பாத்தீங்களா பிளாக் கலர்ல பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வித்தியாசமான முறையில் பிளாக் தோசை ரெடி பண்ணி அதுல கறி தோசை எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்கு போது பார்க்கணும் பிளாக் மட்டன் கறி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தோசை சுடுறதுக்கு 1 கிலோ மட்டன் கைமாவு 20 முட்டை எடுத்துருக்கோம். இந்த தோசையில சிக்கன் போடலாம் மட்டன் போடலாம் உங்க இஷ்டம் தான். இன்னைக்கு முக்கியமானது தோசையை கருப்பு கலர்ல மாத்தணும். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல இந்த 4 கொட்டாங்குச்சியை தீயில நல்லா கறிக்கலாம். நல்லா எரிச்சு கறியாக்கணும். இப்போ இதை மிக்சிலயோ அல்லது இடிச்சோ பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த கறியை அப்படியே தோசை வாங்க சேர்க்கக்கூடாது. இது ஆக்டிவ் சார்கோலா மாற்றணும். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நம்ம கருக்கின கறித்தூள், சிறிதளவு தண்ணி, இப்போ 2 எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி கலக்கி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். ஆக்டிவ் சார்கோல் அப்படின்னா என்னன்னா கறியில உள்ள தூசியை நீக்கி எந்த பொருளையும் லைட்டா சேர்த்தாலும் அந்த பொருளை அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மையை அந்த கறிக்கு ஏற்படுத்துறது தான் ஆக்டிவ் சார்கோல். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். இந்த நேரத்தில் மட்டன் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, கடாயை வச்சுக்கலாம். கடலெண்ணெய் 300 ml, எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கருவேப்பிலை, பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் 800 கிராம், தேவையான உப்பு, வெங்காயம் லைட்டா பொன்னிறமா வதங்கணும். அதே போல இதில் செய்யக்கூடிய காய்கறிகளை எந்த அளவு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவு பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு நல்லா வாசமாக வதக்கியாச்சு. இப்போ 4 பச்சை மிளகா, 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ கைமா பண்ணா 1 கிலோ போன்லெஸ் மட்டனை சேர்த்துக்கலாம். அதோட மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 4 டேபிள் ஸ்பூன் இதுங்க சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் தண்ணி, தேவையான உப்பு, நல்லா வேகட்டும். நிறைய பேருக்கு இந்த அடுப்பு கறி சாப்பிடலாமா டவுட் வரலாம். இந்த அடுப்பு கறியை பியூட்டி ப்ராடக்ட், ஐஸ்கிரீம், டூத் பேஸ்ட், டேப்லெட் இந்த மாதிரி நம்ம சுடுற தோசை இப்படிலாம் பயன்படுத்தி வர்றாங்க. இது சாப்பிட்றதுனால உடம்புல நச்சுத்தன்மையை நீக்குது, செரிமான பிரச்சனை சரி செய்து, ஹார்ட் டிசீஸ்களை தடுக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் இது அளவாக தான் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம செஞ்ச மாதிரி தோசையாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 தோசைக்கு மேலே சாப்பிடாதீங்க. இது மாசத்துல ஒரு முறை தான் செஞ்சு சாப்பிடணும். பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இதோட நன்மையை தீமையாக மாறிடும். செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்க மருந்து சாப்பிட்ற ஆளா இருந்தீங்கன்னா அதோட செயல்பாட்டை தடுக்கும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால மாசத்துக்கு அளவா 2 தோசை மட்டும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. மட்டன் வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கிளறிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். நம்ம ஊற வச்ச கறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மேலே உள்ள தண்ணியை மட்டும் வடிச்சுக்கலாம். பாத்தீங்களா பிளாக் கலர்ல பேஸ்ட் மாதிரி இருக்கு. இதுதான் ஆக்டிவ் சார்கோல். இது இப்படியே காய வச்சு பவுடர் மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம தோசை மாவில் கலக்கிறதுனால இப்படியே பயன்படுத்திடலாம். இப்போ தோசை மாவு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சார்கோலை கலந்துக்கணும். தோசை மாவு லைட் பிளாக் கலரில் இருந்தால் போதும். மாவு இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வாங்க நம்ம பிளாக் தோசையை சுட்டுறலாம். இப்போ தோசைக்கல்ல மாவு ஊற்றி மேலே முட்டையை போட்டு இந்த மட்டன் மசாலா வச்சு ஒரு புரட்டி அதை அப்படியே தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா அடடா செம்மையான பிளாக் கறி தோசை ரெடி. தோசைக்கல்ல வச்சுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தோசைக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சிறிதளவு மிளகுத்தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ மாவை மொத்தமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு அடிச்ச முட்டை. அப்புறம் நம்ம ரெடி பண்ண மட்டன் மசாலாவை கொஞ்சமாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே சிறிது மல்லித்தலை, லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கீழே வந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். ஒரு 20 செகண்ட் கீழே வந்தால் போதும்.
பிளாக் மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பிளாக் மட்டன் தோசை அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ண போகும்போது ஆக்டிவ் சார்கோல சரியான முறை ப்ரிப்பேர் பண்ணாதனால சாப்பிடும்போது நறு இருந்துச்சு. ஆனா இப்போ நாங்க முறையா அதை ப்ரிப்பேர் பண்ணி அருமையான டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.